அறிக்கை தொடர்பாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் தற்போது டெல்லியில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் காலத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறப் போவது என்ன என்பது மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படும். அந்த வகையில் அது சார்ந்த முடிவை எடுப்பதற்காக தற்பொழுது காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன அம்சங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகின்றன? காங்கிரசினுடைய காரிய கமிட்டி கூட்டமானது தற்பொழுது டெல்லியில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் தொடங்கியுள்ளது. மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கே.சி. வேணுகோபால், ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைகள் தொடர்பான ஒரு இறுதி ஒப்புதலை வழங்குவதற்காக இந்த ஒரு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸை பொறுத்தளவில் பெண்களுடைய முன்னேற்றம், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டங்களை இன்று மக்களவையினுடைய பரப்புரையில் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் இறுதிக்கட்ட அதிகாரப்பூர்வ காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்பது இன்று ஒப்புதல் வழங்கப்பட்டு அடுத்த ஓரிரு நாட்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கைகள் எதெல்லாம் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் இன்றைய இந்த கூட்டத்தின் பொழுது முன்னெடுக்க உள்ளார்கள். மிக முக்கியமாக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களானது இதில் இடம்பெற உள்ளது. வேளாண் துறை மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களும் தொடங்கிய அந்த ஒரு கோரிக்கைகளும் அதனுடைய பரப்புரைகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இதில் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 5 முக்கிய திட்டங்களை ராகுல் காந்தி அறிவித்திருந்த நிலையில் அவை தவிர கூடுதலாக வேறு என்னெல்லாம் இணைக்கப்பட வேண்டும், மாநிலங்கள் வாரியான பிரச்சனைகள் என்னவெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய ஆலோசனையில் தற்பொழுது காங்கிரசுடைய காரிய கமிட்டியால் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான அந்த ஒரு தேர்தல் குழு கூட்டமும் இன்று மாலை 6 மணிக்கு காங்கிரசுடைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாட்கள் நெருங்கியுள்ள நிலையில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான வேட்பாளர்களை படிப்படியாக அறிவித்து வருகிறது. மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்று பிற்பகல் அந்த விருப்ப மனுவானது வாங்கப்பட்டு அதன் பிறகு அதிகாரப்பூர்வ பட்டியல் மாநில காங்கிரசுடைய தலைமை சார்பாக மத்திய தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதிலிருந்து இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையும் இன்றைய மாலை நடைபெறவுள்ள கூட்டத்தில் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசினுடைய இந்த கூட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.